மத்திய அரசு இடத்த தேர்வு பண்ணுங்கன்னு சொல்லிச்சு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து எல்லா இடத்துக்கும் சிப்கார்டு கட்டுவதற்கு விவசாய நிலத்தை கையகப்படுத்தினாங்க, பார்த்தோமா? மக்கள் போராடினாங்களா? ஏர்போர்ட் கட்டுறதுக்கு விவசாய நிலம், எல்லாத்துக்குமே எதுக்கு உங்களுக்கு விவசாய நிலம்? விவசாய நிலத்தை விட்டுட்டு ஊருக்குள்ளே தரிசு நிலமே கிடையாதா? ஊருக்குள்ளே எவ்வளோ இடம் இருக்குது? அப்போ அந்த இடத்தெல்லாம் பயன்படுத்தாமல் அரசாங்கம்னா யார் இடம்? மக்களோட இடம், நம்ம இடம். அரசாங்கன்றது ஒன்று உருவாக்குறது மக்கள் சேர்ந்தாங்க. அப்போ நம்மளோட இடத்துல ஒரு மிகப்பெரிய திட்டம் வருது, அதனால பல லட்சம் மக்கள் பயனடைய போறாங்க அப்படின்னா சமூக ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, சூழல் ரீதியாகவும் சில இழப்புகள் ஏற்படுறது சகஜம் தானே. இழப்புகள் நீங்கள் அதனால தான் சார் இன்றைக்கி சிவகங்கை மாவட்டத்தில் தண்ணிக்கு பிச்சை எடுத்தோம். நான் சொல்கிறது, அடுத்த தலைமுறைக்கு என்ன மிச்சம் இருக்கும்? நீங்கள் உணவில் கை வைக்கிறீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் இப்படி செஞ்சு நம்ம ஊருக்குள்ள என்னத்தை கொண்டு வந்தோம் தெரியுமா? பிளாஸ்டிக் அரிசி வந்து ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு? பிளாஸ்டிக் அரிசி, பிளாஸ்டிக் முட்டை, பிளாஸ்டிக் காய்கறி, பிளாஸ்டிக் மட்டன்றது, மீட்டுன்றது பிளாஸ்டிக் மாதிரி ரெடி பண்ணி அவன் கொண்டு வந்து விற்றானுங்க. அப்போது நம்மளுடைய தேவை இங்கே இருக்குது, அந்த தேவைக்கான இங்கே விளைவிக்கக்கூடிய நிலம் இங்கே இருக்குது. இங்கேருந்து நம்ம கிடைக்காம போகும்பொழுது நம்ம வெளியிலேருந்து வாங்குகிறோம். அவன் எதையோ ஒன்று கலந்து விட்டுட்டு போகிறான், புரியுது? அப்போ ஏதோ ஒன்று கலந்து சாப்பிட்டு இயற்கை மண் வந்து இப்போ எப்படி மலடானதான் மனுஷங்க மலடா இப்படி கிடக்குறான்ல. அப்போ இந்த ஆரோக்கியமான ஒரு போக்கை அழிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? எவ்வளவோ இடம் இருக்குது, டெவலப் பண்ண வேண்டிய இடத்த நீங்கள் டெவலப் பண்ணாமல் ஏற்கனவே டெவலப் ஆன இடத்துக்குள்ளேயே கொண்டு போய் உட்கார வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? சென்னை விட்டுருங்க, திருச்சிக்கு போங்க, மதுரைக்கு போங்க, எங்கெல்லாம் ஏர்போர்ட் இருக்கோ அதுதான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இல்லாட்டி புதுசாக ஒரு இடத்த தேர்வு பண்ணி உருவாக்குங்க. மத்திய அரசாங்கம் நேராக வந்து காஞ்சிபுரத்தில் தான் இறங்கணுமான்னு நான் கேட்குறேன்.